அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கள். 19/11/2006. 2006. பிறந்த நேரம் 7:55 AM கும்பகோணம். 7:55 AM கும்பகோணம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்ன மேடம்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஹலோ, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் விருச்சிக லக்னமா. எங்கம்மா பரம்புடியில இருந்து பேசுறீங்களா? ஆமாம் சார் குருஜி, நல்லா இருக்கீங்களா? நானும் பரம்புடிக்காரன் தான். போன வாரம் பரம்புடிக்கு தான் வந்திருந்தேன். அப்படியா மேடம்? அப்படியா குருஜி? தெரியும், நான் கடலாடிக்காரன். அப்படியா? தைப்பூசத்துக்கெல்லாம் கடலாடியில தான் இருந்தேன், பரம்புடியில தான் இருந்தேன். கரம்பக்குடி குருஜி. பரமக்குடியா? எந்த ஊரு? கரம்பக்குடி. புதுக்கோட்டை மாவட்டம். சரி, நான் பரமக்குடின்னு சொல்லிட்டேன். சரி, எனக்கு இங்க சரியா கேட்கல. அம்மா, நீங்க சுவாதி நட்சத்திரம். யார் இது? யாரோடதா? உங்க பையனோடதா? என் பையனோடது மேடம் குருஜி. பையனுடைய அமைப்பின் அடிப்படையில் சுவாதி நட்சத்திரம் விருச்சிக லக்னம், துலா ராசி இல்லையா? ஆமா. நல்ல ஜாதகமா. இப்போ அவருக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. குருதசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசையும் நல்லா இருக்கு. என்னம்மா கேட்கணும் இவருக்கு? என்ன லைன்ல படிப்பார் குருஜி? சூரியன் தாம்மா வலுத்திருக்கு. அரசு வேலை, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாம்மா படிப்பார். அது சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் அவருக்கு இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட படிப்புகள் நல்லா வரும்மா. சரி குருஜி. நீட் படிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? நீட் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? இப்போ நீங்கள் படிக்க சொல்கிறீங்களா? நீட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைம்மா, நான் கேட்குறது, நீங்கள் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆர்வப்பட்டு அவரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அவரே விரும்பி படிக்கிறாரா? எங்களுக்கு விருப்பம் இருந்து தான் போன வருஷம் சேர்த்துட்டோம். இந்த வருஷம் அவரே படிக்கிறேன் அப்படின்ட்டு படிக்கிறாரு. ஏம்மா, இதில் கொஞ்சம் இதில் வந்து பொதுவாகவே வந்து தேய்பிரை சந்திரனோடு சனி செவ்வாய் சேரக்கூடாது. சனியின் பார்வையிலையும் செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய் 24 டிகிரி, சனி சனியின் பார்வை 23 டிகிரி சனியின் பார்வை விலகி இருக்கு. சரி, செவ்வாய்க்கு சனி பார்வை இல்லை. 2ஆம் நிலை மருத்துவம்ன்ற மாதிரி தாம்மா கிடைக்கும். சூரியன் தாம்மா ரொம்ப பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கிறார். 2ஆம் நிலை சுபத்துவம். சில நேரங்களில் சூரியன் சுபத்துவமாக இருந்தால் சித்த மருத்துவம், ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் இது உண்டுமா. சூரியனும் ஒரு மருத்துவ கிரகம் தான். இந்த மாதிரியான அமைப்புகளில் 2ஆம் நிலை மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுமா. பயாலஜியில் அவர் படிக்கிறாருன்னா நேரடியான அமைப்புகளுக்கு தடை இருக்குமா. சரியா? சரிங்க குருஜி. லைஃப் எப்படி குருஜி இருக்கும்? என்னங்கம்மா? லைஃப் எல்லாம் பிரமாதமாக இருக்குமா. லக்னத்தில் வந்து வலுவான அமைப்பில் குரு திக்பலமாகி இப்போது தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. 26 வயசுக்குள்ளே அவர் செட்டில் ஆகிடுவார். அதனை அடுத்து சனி 10ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட கேதுவோடு சேர்ந்திருப்பது 27 டிகிரி விலகி இருக்கிறாரு. அதனால் கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால சனி பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். புதன் தசை யோக தசை தான். 3 இடங்களில் மட்டுமே கிரகங்கள் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்ல அமைப்பு. இந்த பையன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாருமா. பெரிய அளவில் ஆகாவோகன்னு சொல்ல மாட்டேன். தன்னுடைய லைஃப்பை தானே பார்த்துக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீடு, வாகனம்னு நல்ல வேலைன்னு நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல குருஜி, ரொம்ப நன்றி குருஜி உங்கள்கிட்ட பேசினது. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி.